வணக்கம்ப்பா. லாங் டைம் நோ சி. ஆமா, ரொம்ப நாள் ஆயிடுச்சு. வீடியோ போட்டு 3 நாள் ஆயிடுச்சு. ஆக்சுவலா ஃபோன் வந்து உடச்சிட்டேன். டிஸ்பிளே போயிடுச்சு. சர்வீஸ் குடுத்துருந்தேன். அவங்க குடுக்கறதுக்கு 3 நாள் பண்ணிட்டாங்க. ஸோ நேத்து தான் கையில ஃபோனே கிடைச்சுச்சு. ஆனா நேத்து என்னால வீடியோ போட முடியல. எனக்கு கொஞ்சம் வேலை இருந்தது. அதனால போட முடியல. எத்தன பேர் என்ன கரிச்சு கொட்டுனீங்கன்னு எனக்கு தெரியல. முக்கியமான ஒரு சீன்ல போயிட்டேன். எனிவே சாரி, மன்னிச்சிடுங்க. சரி வாங்க ஃபர்ஸ்ட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போலாம். ஸோ விடிஞ்சா இப்போ வந்துட்டு நியூ இயர். ஸோ இன்னைக்கு நைட்டு 12 மணி ஐ மீன் நைட்டு 12 மணி ஆகிறதுக்கு முன்னாடி ஜங்குக்கு வந்து அவங்க வீட்டில் இருக்காங்க. அவங்க வீட்டிலனா அவங்களோட வீட்டில் இருக்காங்க. லீசாவோட வீட்டில் இல்லை. லீசா ஒரு வேலையாக வெளியில் போயிருக்காங்க. ஸோ அதனால் அவங்க வீட்டில் இருக்காங்க. ஸோ அப்போ வந்து யாரோ கதவு தட்டுற சத்தம் கேட்டுச்சு. ஸோ ஜங்குக்கு போய் திறந்தாங்க. அதோடு நான் முடிச்சேன். ஸோ அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். டேமா, டே நீ இங்கே என்ன பண்ணுற இந்நேரத்துக்கு? வா ஃபஸ்ட்டு உள்ள வா, வெளில எவ்வளோ பனி பொழிக்குது பார்த்தல்ல, இந்நேரத்துக்கு நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி ஜங்கு கேட்குறாங்க. எஸ், வந்தது நம்ம டேயாங் தான். ஸோ கேட்க டேயாங் வந்து என்ன தான் வந்துட்டு திக்கான ஃபேப்ரிக் போட்டிருந்தாலும் அது பனியை பொறுத்துக்கிற அளவுக்கு அவ்வளோ நல்ல ஃபேப்ரிக் கிடையாது. அதனால் வந்து உடனே டக்குன்னு கை பிடிச்சி உள்ளே இழுத்து டக்குன்னு கதவை அடிச்சுட்டு டேயாங் வந்துட்டு சீக்கிரமாக கூட்டிகிட்டு போயிட்டு அந்த ஃபயர் பிளேஸ் இருக்கும்ல, அது வெளிநாட்டில் எல்லாம் வச்சுருப்பாங்களே, சூடு போகிறதுக்காக ஒரு இடத்துல நெருப்பு கொளுத்தி வச்சுருப்பாங்களே வீட்டுக்குள்ளே ஒரு குட்டியாக. ஸோ அதுக்கிட்டே கொண்டு உட்கார வைக்கிறாங்க. அதனால கொஞ்சம் ஹீட் ஆகும்ல பாடி. ஸோ அதனால் ஸ்னோஃபாலில் கொஞ்சம் இவ்வளோ தூரம் நடந்துருக்காங்க நைட்டில். ஸோ நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்துட்டு டேயாங்கிட்ட வந்து ஜங்கு கேட்குறாங்க, இந்நேரத்துக்கு இந்த பனியில் வர அளவுக்கு என்ன நடந்துச்சு இப்போ அப்படின்ற மாதிரி கேட்க ஒன்று டேயாங் வந்துட்டு அது ஒன்றும் இல்லை, எனக்கு நியூ இயரை உங்கள் கூட செலிப்ரேட் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி டேயாங் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக டேயாங்க்கு வந்துட்டு உண்மையான ரீசன் வந்து வெளியில் சொல்ல முடியல. எங்கே இந்த ஒரு ராத்திரி தாண்டினா இந்த ஜங்குக்கு வந்து இங்கே மறைஞ்சு போயிடுவாரோ அப்படின்ற ஒரு பயத்துலேயே வந்து டேயாங் வந்து ஜங்குக்கு கூட இருக்கணும், நியூ இயர் அப்போ அவர் கூட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருப்பாங்க. ஸோ விடிஞ்சா என்ன நடக்க போகுதுன்னு டேயாங்க்கு தெரியாது. அந்த நடுவில் இருக்க அந்த கொஞ்ச நேரம், அந்த ஒரு நைட் மட்டும்தான் அவங்க 2 பேர்த்தால சேர்ந்துருக்க முடியும். ஸோ விடிஞ்சா என்ன நடக்க போகுதுன்னு யாருக்கு தெரியும்? ஸோ அதனால் வந்துட்டு இப்போ வரைக்கும் கடைசி வரைக்கும் ஜங்கு கூட இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தான் டேயாங் வந்து கிளம்பி வந்திருப்பாங்க. ஸோ ஆனால் அந்த விஷயத்தை எப்படி ஜங்கு கிட்ட சொல்ல முடியும்? ஸோ வெளியில் சொல்ல முடியாமல் உள்ளுக்குள்ளே மறைச்சிட்டு அவங்க கூட நியூ இயர் செலிப்ரேட் பண்ண தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து நைட்டு 12 மணி ஆகிறதுக்காக எல்லாருமே அங்கே அந்த ஊரில் இருக்க எல்லாருமே அவங்க வீட்டுக்கு கூட அவங்க ஃபேமிலி கூட இருக்காங்க. ஸோ நைட்டு 12 மணி ஆனோடனே நியூ இயர் செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ டேயாங்கும் வந்து ஜங்குக்கு தேடி வந்துட்டாங்களா. நீ ஜங்குக்கு வந்துட்டு இப்படி டேயாங் வந்துட்டு இப்படி உங்க கூட தான் செலிப்ரேட் பண்ணணும் வந்து அப்படின்னு சொன்னோடனே ஜங்குக்கு வந்து ஒரு குட்டியாக சந்தோஷமாக இருக்குது. ஒரு குட்டி ஸ்மைல் கொடுத்துட்டு டேயாங்குக்கு வரைச்சிட்டு, சரி பேபி, அது வந்ததெல்லாம் இருக்கட்டும், இப்படி ஸ்லோலியாக நடந்து வரணும், பாரு உனக்கு சளி பிடிச்சிச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி கையில் நல்லா தேய்ச்சி கொடுக்குறாங்க. சளி பிடிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி. அதெல்லாம் எனக்கு ஒன்றும் ஆகாது ஜங்குக், இங்கே பாரு நான் உங்க கூட செலிப்ரேட் பண்ணணும் தானே வந்தேன், நம்ம நியூ இயர் செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஜங்குக்கு வந்துட்டு அது வந்துட்டு அவங்க நீ சொல்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் நான் நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுற மூலில் இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே டேயாங் வந்துட்டு ஏன் இப்படி அப்படின்ற மாதிரி கேட்க உடனே ஜங்குக்கு வந்துட்டு அது என்னமோ தெரியலை, இந்த வருஷம் எனக்கு வர நியூ இயரை செலிப்ரேட் பண்ணணும்னு தோணலை, என்னமோ நடக்க போகுதுன்னு மனசுக்குள்ளே தோணிகிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே டேயாங் வந்துட்டு சிரிக்க முடியாமல் சிரிச்சுட்டு, ஏன்னா உள்ளுக்குள்ளே உறுத்துது அந்த ஆனாலும் சிரிக்கணும் அப்படின்ற மாதிரி சிரிச்சுட்டு, இங்கே பாரு நீ அப்படிலாம் நினைக்காத, இந்த நியூ இயர் வரப்போகிற நியூ இயர் கண்டிப்பாக உனக்கு குட் லக்காக தான் இருக்கும், உனக்கு நல்லதே கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்களோட போட்டு வந்து அந்த கோட் இருக்கும்ல, ஸோ அதுலேருந்து பேக்கெட்லேருந்து ஒன்று எடுக்கிறாங்க. ஹே குக்கி, இங்கே பாரு நான் உனக்காக இது பிரேஸ்லெட் கொண்டு வந்தேன், இது வந்து லக்கி சாம் பிரேஸ்லெட்னு சொல்லுவாங்க, இது போட்டிருக்கிறது மூலமாக உனக்கு எப்போயுமே லக்கு தான் நடக்கும், உனக்கு எந்த கெட்டதுமே நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அந்த பிரேஸ்லெட்டை வந்து ஜங்கு கையில் போட்டு விட்டுட்டு டேயாங் வந்துட்டு மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பாரு நானும் அதே மாதிரி பிரேஸ்லெட் போட்டிருக்கேன், நம்ம 2 மேட்சிங் பிரேஸ்லெட் போட்டிருக்கோம் குக்கி அப்படின்ற மாதிரி சொல்ல ஜங்குக்கு இருந்துட்டு அந்த பிரேஸ்லெட்டை நினச்சோ 2 பேர் மேட்சிங்காக போட்டிருக்கிறத நினச்சோ சிரிக்கல, அவங்களுக்கு வேறு ஒன்று நினச்சா சிரிப்பு வருது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து டேயாங் வந்துட்டு அவங்களுக்கு குக்கி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஸோ வந்துட்டு அது உங்களுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. இன்னும் ஜங்குக்கு இருந்துட்டு இப்போ நீ என்னை கூப்பிட்ட அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஏன் என்னாச்சு? குக்கின்னு கூப்பிட்டேன், ஏன் உனக்கு இது பிடிக்கலையா, நான் அப்படி கூப்பிடக்கூடாதா அப்படின்ற மாதிரி நம்ம டேயாங் சொல்ல ஜங்குக்கு இருந்துட்டு எதுவுமே பேசலை, அமைதியாக இருக்காங்க. ஆனால் அவங்க காது மட்டும் அப்படியே பிங்கிஷாக மாறிடுது. ஆனால் டேயாங்க்கு இதெல்லாம் பார்க்கடி சிரிப்பாக வருது. வந்து ஜங்குக்கு இருந்துட்டு இல்லை அப்படி சொல்ல வரல, இல்லை எனக்கு நான் போய் குளிச்சுட்டு வரேன், எனக்கு குளிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல டேயாங் வந்துட்டு
குளிக்க போகிற இந்நேரத்துக்கு குளிக்க போறியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ வந்து அப்படி ஜங்குக்கோட பேண்ட்டை பார்த்தா அவர் வந்து ஹார்டாக இருக்காங்க அப்படிங்கிறது வந்து டேயாங்க்கு தெரியுது. பட் டேயாங்க்கு சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியல. லிப்ஸ் ரெண்டையும் பிடிச்சி கடிச்சு வச்சுக்கிறாங்க, சிரிக்கக்கூடாது, வெளில சிரிச்சிடக்கூடாது அப்படின்னு. உடனே வந்து உடனே டேயாங்க்கு வந்து நம்ம ஜங்குக்காகிட்ட கேட்குறாங்க, இல்லை கண்டிப்பாக நீ குளிக்க தான் போகணுமா, வெளியில் இவ்வளோ சில்லுன்னு இருக்குது, இந்த கிளைமேட்டில் நீ குளிக்க போறியா அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு இருந்துட்டு தூரமாக போயிட்டாங்க. தூரமாக போயிட்டு கண்டிப்பாக நான் குளிச்சே ஆகணும், ஆனால் நான் ஃபாஸ்ட்டாக வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஓடிடுறாங்க. ஜங்குக்கு ஓடி போய் ரூம்குள்ளே போயிட்டு தபால் போட்டதும் டேயாங்க்கு இங்கே வந்து சிரிப்பை அடக்க முடியல, சத்தம் போடாமல் விழுந்து சிரிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து எப்படின்னா அது ஒரே நேரத்தில் எப்படின்னா காமெடியாகவும் இருக்குது, அதே நேரத்தில் க்யூட்டாகவும் இருக்குது ஜங்குக்கு இப்படி பார்க்குறதுக்கு. ஆனால் டேயாங்க்கு வந்து உள்ளே தோன்றுறது ஒரே ஒரு விஷயந்தான், ஜஸ்ட்டு நான் ஒரு நிக் நேம் கொடுத்ததுலேயே ஒரு மனுஷன் ஆனாமா அப்படின்ற மாதிரி இருக்குது அவங்களுக்கு. சத்தியமாக என்னால் நம்பவே முடியுது, ஒரு நிக் நேம் கொடுத்ததுலேயே ஒருத்தர் டேர்ன் ஆகிட்டு ஹார்ட் ஆகிட்டு போவோம், ஹார்ட் ஆகிட்டு போவான் அப்படின்ற மாதிரி நினச்சி சிரிச்சிட்ருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சுக்கப்புறம் சிரிச்செல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஜங்குக்கு வந்துட்டு அவங்க வாஷ்ரூம்குள்ளே போயிட்டாங்க. ஸோ அவங்க வந்து தனியாக உட்காந்துக்கிறனால போர் அடிக்கும்னு சொல்லிட்டு சரி வீடு சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடு சுற்றி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலாக வந்துட்டு அவங்க இதுக்கு முன்னாடி அந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. அவங்க ஃபஸ்ட் டைம் மயக்கம் போட்டு விழுந்தப்போ இந்த டேங் வந்து ஜங்குக்கு வந்து அவங்க வீட்டுக்கு தூக்கிட்டு வந்து படுக்க வச்சுருப்பாங்க. ஸோ அப்போ வந்தது தான். ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் வராங்க. ஸோ அதனால் அவ்வளோ டைம் அந்த என்னென்ன இருக்குது அப்படிலாம் பார்க்க முடியல. ஸோ இப்போ பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சுற்றி பார்க்குறாங்க. அந்த வீடு வந்துட்டு ரொம்ப பெரிய வீடெல்லாம் இல்லை, ரொம்ப குட்டியான ஒரு வீடு தான், ஆனால் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ வந்துட்டு ஒரு 1894 வந்து இந்த வீடு எப்படி இருக்குமோ ஸோ அந்த மாதிரி இருக்குது. ரொம்ப அழகாக ரொம்ப கோசியாக பார்க்க சூப்பராக இருக்குது. ஸோ அங்கே எல்லாமே வந்து ட்ரெடிஷ்னலான விஷயந்தான் இருக்குது. ட்ரெடிஷ்னலான ட்ரெஸ்ஸு, ட்ரெடிஷ்னலான பொருட்கள் அதெல்லாம் தான் இருக்குது, பழைய பொருள் அந்த மாதிரி இருக்குது. டேயாங்க்கு முன்னாடி வந்து இது மேலே பெரிய இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பட் இப்போ ஜங்குக்கோடு சேர்ந்து அந்த காலகட்டத்தில் உள்ள பொருட்களையும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ வந்துட்டு எல்லாத்தையும் இப்படி சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ டேயாங்கோட கண் வந்துட்டு அவங்களோட ஒர்க் ஸ்பேஸ் இருக்கும்ல அந்த இடத்துக்கு போகுது. ஜங்குக்கோட ஒர்க் ஸ்பேஸு ஒரு டேபிளில் வந்து நிறைய பேப்பர் அதெல்லாம் வந்து சதுரி கிடக்குது. ஸோ ஹாலிடேயில் கூட ஜங்குக்கு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது டேங்க் ஒரு மாதிரி இருக்குது, இவன் ஏன் ஹாலிடேஸில் கூட ஒர்க் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் அப்படி கிட்ட போகிறாங்க. அது வந்து எப்படி இருக்குன்னா லிவிங் ரூமுக்கும் கிச்சனுக்கும் நடுவில் இருக்குது, ஓகேவா. அவக்குள்ளே போகிறாங்க, போயிட்டு பார்க்குறாங்க. அங்கே கர்ச்சீஃப் இருக்குல்ல, டேயாங்க் கொடுத்த கர்ச்சீஃப் அது அங்கே இருக்குது. ஃபஸ்ட்டு அதுதான் டேபிளில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பால் பாயிண்ட் பென் இருக்குது. அது வந்து 1888 இன்வென்ட் பண்ண ஒரு பென்னு. ஸோ அது இருக்குது. நிறைய பேப்பர்ஸ் அதெல்லாமே இருக்குது. ஸோ டேயாங்க் எல்லாத்தையும் நின்று பார்த்துட்ருக்காங்க, பார்த்து சிரிச்சிட்ருக்காங்க. அவங்களுக்குள்ள இந்த கர்ச்சீஃப் இன்னும் ஜங்குக்கு வச்சுருக்காரு அப்படின்னு நினச்சி சிரிச்சிட்ருக்காங்க. அந்த டேபிளில் நிறைய பேப்பர் இருந்தாலும் ஒரே ஒரு பேப்பர் மேலே மட்டும் கண்ணுப்படுது. ஸோ அதில் வந்துட்டு நமக்கு யாருமே ஆம்பளையாக இருக்கிறதுக்கு ரைட்ஸே கிடையாது, நம்மளை வந்து டேக்ஸ் கட்ட சொல்கிறாங்க, ஸோ நம்மளோட கண்ட்ரியில் வந்து இப்படிலாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறைய எழுதி வச்சுருக்காங்க. அதில் டேங்க் வந்து அது படித்து பார்க்குறாங்க, பட் புரியலை. ஆனால் வந்துட்டு சரி ஓகே, இதெல்லாம் ஜங்குக்கு எது பண்ணாலும் நல்லதுக்கு தான் பண்ணுவாங்க, ஸோ அதனால் வந்துட்டு இது நினச்சிக்க வேண்டாம், இது பண்ணாலும் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டுறாங்க. ஸோ அப்போ தான் திடீர்னு உங்கள் கண் வந்து ஒரு இடத்துக்கு போகுது. அதில் வந்து பர்பிள் நோட் புக் ஞாபகம் இருக்கா, ஃபஸ்ட்டு அந்த பர்பிள் நோட் புக். ஸோ அது வந்து அந்த டேபிளில் இருக்குது, பட் அதே நோட் புக் கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு நோட் புக்கு. ஸோ அது வந்துட்டு இந்த ட்ரெஸ் இருக்குல்ல, ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்குது. ஸோ அதை போய் எடுக்கிறாங்க. எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா ஃபஸ்ட்டு பேஜில் இவங்களோட டேயாங்குன்ற பேர் தான், கிம் டேயாங்குன்ற பேர் தான் எழுதியிருக்கு. ஸோ என்னவோ தெரியல, அவங்க மனசு அப்படி ஒரு மாதிரி துள்ளி குதிக்குது அவங்க பேரை ஃபஸ்ட்டு பேஜில் பார்த்ததும். ஸோ அப்படி அடுத்த பேஜை திருப்பி எப்படி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதில் என்ன எழுதியிருக்குன்னா, அப்பா என்ன குரலடா அது, ஒரு தடவையாவது நீ மறுபடியும் என் பேரை அந்த குரலில் கூப்பிட மாட்டியான்னு சொல்லி எத்தனை தடவை ஏங்கியிருக்கேன்னு தெரியுமா, நீ கூப்பிடணுங்கிறதுக்காகவே நின்ன இடத்துல நின்று பிடிச்சி வச்சு சில மாதிரி நின்றுருக்கேன், அப்போ நீ என்னை கூப்பிடுவில்ல, நீ கூப்பிடும்போது ஒரு படியாக கொஞ்சமாக நான் உன்கிட்ட வந்து அப்படின்னு படிச்சுட்ருக்கிறதுக்குள்ளே வெளியிலேருந்து சத்தம் கேட்குது, டேயாங் அப்படின்னு சொல்லி சத்தம் கேட்குது. ஸோ இது டேயாங் வந்து டக்குனு எல்லாத்தையும் மடித்து எடுத்து நோட் புக்கெலாம் எடுத்து வச்சுட்டு எல்லாத்தையும் அப்படியே செட் பண்ணி வச்சுட்டு எதுவும் நடக்காத ஒரு குழந்த மாதிரி அப்படி வெளியில் போய்ட்றாங்க. ஸோ வெளியில் போய் பார்த்தா ஜங்குக்கு வந்து ஒரு கேஷுவலான ட்ரெஸ் குடிச்சு முடிச்சுட்டு கேஷுவலான ஒரு ட்ரெஸ்ஸில் ஒரு அவங்க ஹேரில் அப்படியே முன்னாடி விழுகுது.
மீன் நெத்தியில் விழுகுது. ஸோ எல்லாம் அப்படியே அழகாக வந்து நின்றுட்டுருக்காங்க ஹேண்ட்ஸமாக. ஸோ டேயாங் வந்து வெளியில் போய் பார்க்குறாங்க. ஸோ ஜங்குக்கை பார்த்தோன்னே கேட்குறாங்க, சார் இந்த குளிரில் நீங்கள் கோல்டு வாட்டரில் குளிக்கணுமா, அப்படி என்ன அவசியம் வந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்க ஜங்குக்கு வந்துட்டு அது எனக்கு குளிக்கணும்னு இருந்துச்சு அப்படின்ற மாதிரி டேயாங்கை தவிர வேறு எல்லா இடத்துலையும் பார்த்து பேசுகிறாங்க. உங்களுக்கு என்ன பேசுறதுன்னே தெரில. ஸோ ஜங்குக்கு இருந்துட்டு ஓகே நான் வந்து உங்களுக்கு காஃபி வேணுமா டீ வேணுமா இல்லை என்ன சோடாக சாப்பிட்றீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க உடனே டேயாங் வந்துட்டு எனக்கு எதுவும் வேணாம், எனக்கு எதுவும் சாப்பிட்ற மூளை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல ஜங்குக்கு இருந்துட்டு வேறு அதுக்கு மேலே என்ன பேசுறதுன்னு தெரியல. ஸோ 2 பேருமே அமைதியாக நின்று இடத்துலையும் நின்றுட்டுருக்காங்க. ஸோ வந்து ரொம்ப அந்த எப்படி சொல்கிறது, 2 பேர் மட்டும்தான் இருக்காங்க, தனியாக இருக்காங்க. ஸோ அது வந்துட்டு இப்படி இதை விடவும் ஒரு சுச்சுவேஷன் இப்படி ஆக்வர்டாக இருக்க முடியும். ஸோ அவங்களுக்கு என்ன பேசணும் என்ன பண்ணணும் ஒன்றுமே புரியலை. ஜங்குக்கு என்ன பண்ணுறாங்கன்னா டேயாங்கோட கிட்டேயே போகல, தள்ளி தள்ளி போகிறாங்க, தள்ளி தள்ளி நிற்கிறாங்க. உடனே டேயாங் வந்துட்டு கேட்குறாங்க, இப்போ நீ எதுக்கு இவ்வளோ தூரம் தள்ளி போய் உட்காந்துருக்கேன் அப்படின்ற மாதிரி கேட்க உடனே ஜங்குக்கு வந்துட்டு அது 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 வந்து இப்போ என்ன உங்ககிட்ட சொல்கிறது, அது டேமா எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே டேயாங் வந்துட்டு பயமாக இருக்கா, ஆனால் டேயாங்கை பொறுத்த வரைக்கும் ஜங்குக்கு எந்த பயமுமே கிடையாது, பயப்படாத ஒரு மனுஷன். ஸோ அவரே பயமாக இருக்குன்னு சொன்னோடனே டேயாங்க்கு வந்து புரியலை ஏன் பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்க யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ யோசிச்சே சொல்கிறாங்க, இப்போ எதுக்கு நீ தள்ளி போகிற, ஒருவேளை நான் இங்கே வந்தது பிடிக்கலையா, நான் இங்கே வந்திருக்கக்கூடாது, அவனுக்கு பிடிக்கலன்னா சொல்ல நான் இங்கேருந்து போயிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஜங்குக்கு வந்துட்டு சிச்சி அப்படி இல்லை டேயாங்கா, எனக்கு பயமாக இருக்குது புரியுதா அப்படின்ற மாதிரி கேட்க டேயாங் வந்துட்டு எனக்கு புரியலன்னு தானே கேட்குறேன், இப்போ எதுக்கு பயப்படுற சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்க சரி நான் உன்கிட்ட வந்தேன்னா நான் அப்புறம் பார்த்துக்கோ ஏதாவது எசக்கு பசக்காக நடந்துடும், அதனால் நான் தள்ளி இருக்கிறதே உனக்கு நல்லது. டேயாங் வந்துட்டு இப்போ தான் டேயாங்க்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகுது. டேயாங்க்கு வந்துட்டு அப்படி ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக் ஆகிடுறாங்க, அப்படியே ஃப்ரோஸான மாதிரி உட்காந்துடுறாங்க. ஸோ அடுத்த நிமிஷம் மைண்டில் யோசிக்கிறாங்க, தலைவர் வந்துட்டு கிட்ட வந்து ஏதாவது தப்பு நடந்துரும்னு பயப்படுறாரோ, ஓகே இதை வச்சு நான் ஃபன் பண்ணுறேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க ஃபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ப்ராங்க் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. டேயாங் என்ன பண்ணுறாங்கன்னா உட்காந்த இடத்துலேருந்து எந்திரிச்சு போகிறாங்க. ஜங்குக்கு வந்து கிச்சனில் இருக்காங்க இல்லையா, ஸோ எந்திரிச்சு பொறுமையாக மெதுவாக நடந்து போகிறாங்க. இந்த செட்யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு நடப்பாங்க தெரியுமா, நல்லா வளைஞ்சு நெறிஞ்சு, ஸோ அந்த மாதிரி நடக்கிறாங்க. ஸோ நடந்து அப்படியே ஜங்குக்கிட்ட போக உடனே ஜங்குக்கு இருந்துட்டு டேமா என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்க உடனே டேயாங் வந்துட்டு நான் ஒன்றும் பண்ணலையே அப்படின்ற மாதிரி இன்னசென்ட்டாக சொல்லிட்டு இப்படி கிட்ட போகிறாங்க. ஜங்குக்கு இருந்துட்டு ஓகே நம்ம கிட்ட தான் வரோம் அப்படின்ற மாதிரி ஹாப்பியாக இருக்காங்க. பட் கிட்ட வந்துட்டு டக்குன்னு திரும்பி போயிடுறாங்க, திரும்பி டேபிள் கிட்ட போயிடுறாங்க. ஜங்குக்கு வந்துட்டு ஒரு மாதிரி டிசப்பாயிண்டடாக போச்சு, என்னடா வராமல் போயிட்டான் அப்படின்ற மாதிரி இருக்குது. டேயாங் என்ன பண்ணுறாங்கன்னா டைனிங் டேபிள் கிட்டே போயிட்டு ஒரு கிளாஸ் எடுத்து அதில் தண்ணி ஊற்றிட்டு தண்ணியை வந்து குடிக்கிறாங்க. நார்மலாக குடிக்கிற மாதிரி குடிக்கல, நல்லா கருத்தை தூக்கி குடிக்கிறாங்க. ஸோ அவங்களோட நெக் இருக்கு இல்லையா, ஸோ அது அப்படியே விசிபிளாக தெரியுது. ஸோ வந்து தண்ணி குடிக்கும்போது வெளியில் கொஞ்சம் ஒழுகுது, அது அப்படியே வாய் வழியாக அப்படியே இந்த கழுத்துலலாம் ஒழுகி உள்ளே போகுது, ட்ரெஸ்க்குள்ளே போகுது. ஸோ வந்து ரொம்ப செட்யூரிங்காக குடிக்கிறாங்க, வேணும்னே காமிச்சு குடிக்கிறாங்க. ஸோ ஜங்குக்கு வந்துட்டு அவ்வளோதான், இது வந்து பார்க்கவும் முடியலை, பார்த்தா வந்து உள்ளுக்குள்ளே என்னமோ பண்ணுது, பார்க்காமலும் இருக்க முடியல. ஸோ அப்படியே வந்து அப்படியே கல்ப் பண்ணிட்டு பார்க்குறாங்க, அப்படியே எச்சி முழுங்குவாங்க தெரியுமா அப்படின்ற மாதிரி எச்சி முழுங்குவாங்க. ஸோ எச்சி முழுங்கிட்டு அப்படியே நின்று பார்த்துட்ருக்காங்க. நம்ம டேயாங்கா நல்லா செட்யூஸ் பண்ணுற மாதிரி நல்லா தூக்கி நல்லா ஃபுல்லாக நெக்கிரியாவை காமிச்சு குடிச்சிட்ருக்காங்க. ஸோ குடிச்சு முடிச்சுட்டு ஸோ அந்த கிளாஸை கீழே வைக்கிறாங்க. ஸோ லிப்ஸ்லலாம் ஃபுல்லாக வந்துட்டு இப்படி தண்ணி நிற்குது, தண்ணி குடிச்சோன்னே எப்படி நிற்கும், ஸோ நிற்குது. லிப்ஸ் கொஞ்சம் லைட்டாக வீங்கி கொஞ்சம் சோழனான எப்படி இருக்கும், கொஞ்சம் லைட்டாக வீங்கின மாதிரி, ஸோ அந்த மாதிரி இருக்குது. பிங்கிஷாக இருக்குது. டேயாங் லிப்ஸ் பார்த்துருக்கீங்களா, ரொம்ப பிங்கிஷாக இருக்கும். ஸோ ஃபுல்லாக தண்ணியோடு நிற்குது. ஸோ அதை அப்படியே தொடச்சிட்டு வேணும்னே செட்யூஸ் பண்ணுற மாதிரி தொடச்சிட்டு ஜங்குக்கை பார்த்து உங்கள் வீட்டு தண்ணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது ஜங்குக் அப்படின்ற மாதிரி சொல்ல வேண்டிய ஜங்குக்கு வந்து தண்ணி டேஸ்ட்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க வேண்டிய டேயாங் வந்துட்டு ஆமாம் தண்ணி மாதிரியே டேஸ்ட்டாக இருக்குது குக்கி அப்படின்ற மாதிரி சொல்ல ஜங்குக்கு வந்துட்டு சுக்கட்டு அப்படியே டேயாங்கா கொல்றானி அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க.
டேயாங் அது மட்டும் இல்லை, அத்தோட விடலை, அவங்க கையை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ஹேர் ஃப்ளிப் பண்ணுவாங்கல்ல. ஸோ பசங்க ஸோ டேயாங் ஃப்ளிப் பண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய தடவை பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஃப்ளிப் பண்ணிவிட்டு அப்படியே நிற்கிறாங்க. பார்க்க அது ஹேர் ஃப்ளிப் பண்ணுறது வந்துட்டு ஒரு மாதிரி நல்லா இருக்கும்ல, பசங்க வந்து முடி கோதி விடும்போது. ஸோ ஒரு மாதிரி ஜங்குக்கு கவலை தான் அந்த இடத்துலையே ஆஃபு. டேயாங் பார்த்து கெம்டேயாங் அப்படின்ற மாதிரி கூப்பிடுவேன். கெம்டேயாங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணோடனே இந்த டேயாங் வந்து டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க. ஏன்னா மோஸ்ட்லி ஃபுல் பேர் சொல்லி கூப்பிட மாட்டாங்க, ஒன்று இல்லை டேயாங் டேமா அப்படி தான் கூப்பிடுவாங்க. இப்படி சொல்லி கூப்பிட மாட்டாங்கல்ல. ஸோ டக்குன்னு திரும்பி பார்க்க வேண்டிய ஜங்குக்கு இருந்துட்டு, இப்போ நீ என்ன செட்யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறியா அப்படின்ற மாதிரி கேட்டுடுறாங்க டக்குன்னு. உடனே டேயாங் வந்துட்டு நான் அப்போல்லாம் எதுவும் பண்ணலைன்னா சும்மா நார்மலாக நான் எப்பயும் போல தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஓ அப்போ நீ நார்மலாக தான் நடந்துக்கிற அப்படின்ற மாதிரி சொல்ல. டேயாங் வந்துட்டு ஆமாம் அப்படின்ற மாதிரி டிங்கின்னு தலையாட்டம். உடனே ஜங்குக்கு இருந்துட்டு டேயாங் கிட்ட அவங்க எப்படி நடந்து வந்தாங்க, ஸோ அதே மாதிரி நடந்து போகிறாங்க ஸ்லோவாக. அந்த ஐ கான்டாக்ட் வந்து பிரேக் ஆகவே இல்லை, அப்படி பார்த்துட்டே நடந்து போகிறாங்க, ஒருத்தர் பார்த்துட்டே. இன்னும் ஜங்கு கிட்டே போயிட்டு டேயாங் குடிச்சிட்டு வச்சாங்கல்ல அந்த கிளாஸு, அதுலேயே தண்ணி ஊற்றி இப்போ ஜங்குக்கு வந்து நல்லா எக்ஸ்போஸ் ஆகுற மாதிரி நல்லா குடிக்கிறாங்க. இதை பார்க்கும்போது டேயாங் அங்கே வந்து ஒரு மாதிரி உள்குள் என்னமோ பண்ணுது. இப்போ வந்து குடித்து முடிச்சுட்டு ஸோ கிளாஸை கீழே வச்சுட்டு அந்த நாக்கால் வந்துட்டு இந்த லிப்ஸை ஃபுல்லாக லிக் பண்ணுறாங்க. ஸோ லிக் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் இதுவும் தானே பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஹேர் ஃப்ளிப்பும் பண்ணிவிட்டு ஜங்குக்கு பண்ணிவிட்டு அப்படியே டேயாங்கை பார்க்குறாங்க. டேயாங்க்கு வந்துட்டு அவ்வளோதான் ஹாட்டாக இருக்கே ஜங்குக்கு பண்ணுறதை பார்க்கும்போது. ஸோ வந்து ரொம்ப ஹேண்ட்ஸமாக தெரியுறாங்க, அப்படி பார்த்துட்டே நின்றுட்டுருக்காங்க. ஜங்குக்கு இருந்துட்டு டேயாங் வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு ஸ்டெப் பின்னாடி எடுத்து வைக்கிறாங்க. ஸோ அவங்க போகலான்னு போகிறதுக்குள்ளே ஜங்குக்கு வந்து டேயாங்கை நிற்க வச்சு இப்போ எப்படின்னா டேயாங் வந்துட்டு டேபிள் மேலே லைட்டாக அங்கே இப்போ தொடுற மாதிரி நிற்கிறாங்க. ஸோ டைனிங் டேபிள் மேலே ஜங்குக்கோட கை 2 சைடும் டேயாங்கோட 2 சைடு டேபிளில் வச்சுருக்காங்க. ஸோ லாக் பண்ண மாதிரி பிடிச்சிருக்காங்க. 2 பேர்த்தோட ஃபேஸ் வந்துட்டு இன்ச்சி கேப்பில் தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து ஜங்குக்கு இருந்துட்டு இப்போ சொல்லு, வேணும்னு தானே பண்ணேன், நார்மலாவா பண்ணேன் அப்படின்ற மாதிரி கேட்க வேண்டியாங்க. வந்துட்டு அது நான் சும்மா அப்படின்னு சொல்ல வரதுக்குள்ளே நம்ம ஜங்குக்கு வந்துட்டு எனக்கு தெரியும்டி எதுக்கு பண்ணேன்னு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு டேயாங் வந்து இடுப்பை பிடிச்சி தூக்கி ஷோல்டரில் போட்டு தூக்கிட்டு போகிறாங்க. டேயாங் வந்துட்டு இது கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. டேயாங் வந்துட்டு அது நான் விளையாட்டுக்கு தான் பண்ணேன், சீரியஸாக இன்னும் பண்ணலை, அவன் ப்ளீஸ் என்னை இறக்கி விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டேயாங் ஜங்குக்கோட பின்னாடி அடிக்கிறாங்க இறக்கி விட்டு சொல்லி. ஏன்னா நான் ஜங்குக்கா கேட்க மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தூக்கிட்டு பெட்ரூம் போகிறாங்க. போயிட்டு டம்முன்னு பெட்டில் போடுறாங்கன்னு டேயாங் வந்துட்டு ஐயோ அம்மா அப்படின்ற மாதிரி போய் பெட்டில் விழுறாங்க. அவ்வளோதான், ஜங்குக்கு வந்து கொஞ்சம் கூட கேப் கொடுக்கவே இல்லை. டக்குன்னு டேயாங் மேலே ஓவர் ஆகிட்டு டேயாங்கோட லிப்ஸை பிடிச்சி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ டேயாங் வந்துட்டு எப்போவுமே இவங்க கிஸ் பண்ணுறது வந்து ரொம்ப நார்மலான விஷயம் தான், ஆனால் இன்றைக்கி அது நார்மலாக படலை. ஸோ என்னமோ டேயாங்க்கு வந்து உள்ளுக்குள்ளே வித்தியாசமாக படுது. ஸோ ஜங்குக்கு என்ன பண்ணுறாங்கன்னா டேயாங்கோட லோவர் லிப்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து கடிச்சு இழுக்கிறாங்க. ஸோ கடிச்சு இழுத்தோடனே டேயாங் வந்துட்டு அப்படின்ற மாதிரி மார்னிங் சவுண்ட்லாம் கொடுக்குறாங்க. ஸோ வந்து ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே அந்த ஸோ ஜங்குக்கு வந்துட்டு டேயாங்கோட மவுத்தில் தன்னோட டங்கை இன்செர்ட் பண்ணி டங் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி கார்னர் டேயாங்கோட லிப்ஸை வந்து மவுத்தை வந்து டேஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே அந்த கிஸ் வந்து கொஞ்சமாக கம்மியாகிட்டு அப்படியே கீழே போகுது. ஸோ கீழே போயிட்டு நெக் ஏரியா அட்டாக் பண்ணிட்டு ஸோ அங்கே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம டேயாங்கா நல்லா மூன் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ வந்துட்டு எல்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கு. திடீர்னு வந்து ஜங்குக்கு வந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. டேயாங் வந்துட்டு இப்படி கண்ணை திறந்து பார்க்குறாங்க. விளையாடனே அப்படின்ற மாதிரி கேட்க ஒன்று ஜங்குக்கு இருந்துட்டு சும்மா ஃபன்னு நீ என்ன செட்யூஸ் பண்ணி விளையாடலான்னு ட்ரை பண்ண, நான் ஒன்று செட்யூஸ் பண்ணி விளையாடலான்னு ட்ரை பண்ணேன், அவ்வளோதான், ஜஸ்ட் ஃபன் ஓகேவா அப்படின்ற மாதிரி சொல்ல. டேயாங்க்கு ரொம்ப டிசப்பாயிண்டடாக போயிடுது. ஸோ ப்ரெஷரில் ஒரே நிமிஷத்தில் ட்ராப் அவுட் ஆன மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிக்கல. ஜங்குக்கு இருந்துட்டு எந்திரிக்கலாம் அப்படின்னு போகிறதுக்குள்ளே நம்ம டேயாங் வந்துட்டு ஜங்குக்கோட ஷர்ட் கலரை பிடிச்சி கிட்ட இருக்கிறாங்க. கிட்ட எடுத்து திரும்ப கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜங்குக்கு ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிடுது. பட் இருந்தாலும் திரும்ப ஜங்குக்கு கிஸ் பேக் பண்ணுறாங்க. ஸோ அந்த கிஸ் வந்துட்டு ரொம்ப இன்டென்சிவாக போயிட்டுருக்கு. உடனே இந்த கிஸ் ரொம்ப நேரமாக போகுது. ஸோ கிஸ் பிரேக் பண்ணதுக்கு அப்புறமா 2 பேர்த்தோட ஃபோர்ஹெட்டை சேர்த்து அட்டாச் பண்ணி வச்சுட்டு 2 பேரும் இப்படி கண்ணை மூடி மூச்சு வாங்கிட்டு இருக்காங்க. டேயாங் வந்துட்டு ஜங்குக்கு இப்போ வந்து எப்படின்னா பெட்டில் படுத்திருக்காங்க. ஜங்குக்கு வந்து டேயாங்குக்கு மேலே படுத்திருக்காங்க. ஸோ 2 பேர்த்தோட ஃபோர்ஹெட் அட்டாச் ஆகிருக்கு. அந்த மாதிரி மச்ச படிக்கவங்க கண்ணை மூடி மூச்சு வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து டேயாங் வந்துட்டு
குக்கி அப்படின்ற மாதிரி கூப்பிட உடனே ஜங்குக்கு இருந்துட்டு அப்படின்ற மாதிரி கேட்க உடனே டேயாங் இருந்துட்டு என்ன உனக்குன்னு எடுத்துக்கோ, நான் உனக்கு தரேன், இன்னும் உனக்குன்னு எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல ஜங்குக்கு இருந்துட்டு ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக் ஆகிடுறாங்க. அப்படியே கண்ணு டக்குன்னு திறந்து அப்படியே பெருசாகுது. அப்படியே பார்க்குறாங்க. பார்த்துட்டு டேயாங் இருந்துட்டு டேயாங் கிட்டே கேட்குறாங்க என்ன சொன்னேன் அப்படின்ற மாதிரி கேட்க உனக்கு கேட்டுச்சு, நீ கேட்டதை தான் நான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்ல நான் அவ்வளோதான். ஜங்குக்கு வந்துட்டு ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல, டக்குன்னு தள்ளி வந்துடுறாங்க. டேங்க் வந்து எந்த வந்து ராங்கான ஹோப்பும் தப்பாக எதுவும் நடந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி தள்ளி வந்துடுறாங்க. ஜங்குக்கு வந்து என்ன பேசணும் என்ன பண்ணணுன்னே தெரியல. டக்குன்னு பக்கத்தில் தள்ளி உட்காந்துடுறாங்க. டேயாங் வந்து ஜங்குக்கு பார்க்குறாங்க. பார்த்துட்டு இங்கே பாரு ஜங்குக்கு, நான் ஒன்றும் ஃபோர்ஸ்லாம் ஒன்றும் பண்ணலை சரியா, எனக்கு தோணுச்சு நான் சொன்னேன் அவ்வளோதான் சரியா, உனக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான், உனக்கு பிடிக்கலன்னு நான் கம்பல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஜங்குக்கு இருந்துட்டு டேமா நீ நினைக்கிற மாதிரி இல்லை, எனக்கு பிடிக்கல அந்த மாதிரி இல்லை, ஐ மீன் நான் ஃபோர்ஸ் பண்ண விரும்பலை, இப்போ நான் கொஞ்சத்துக்கு முன்னாடி பண்ணதுனால நீ ப்ரெஷர் ஆகிட்டு இப்படி சொன்னேன்னா அது என்னை மன்னிச்சிடு சரியா, நான் வேணும்னு பண்ணல, நான் சும்மா விளையாட்டாக தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி டேயாங்கோட கையை பிடிச்சிக்கிறாங்க. கையை பிடிச்சிட்டு கையில் கிஸ் பண்ணிவிட்டு சொல்கிறாங்க நான் விளையாட்டாக தான் பண்ணேன். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்க கொஞ்சத்துக்கு முன்னாடி டேயாங்க்கு கிஸ் பண்ணது டச் பண்ணதெல்லாம் பண்ணாங்களே, அதனால டேயாங் வந்துட்டு அப்படி தோணிருக்கும், ப்ரெஷராகி கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு சொல்கிறாங்க. டேயாங் வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்பெல்லாம் கிடையவே கிடையாது, நான் என்ன சொன்னனோ நான் அதை என் மனசார தான் சொன்னேன், நீ ப்ரெஷர் பண்ண அப்படிலாம் கிடையாது, எனக்கு தோணுச்சு அதனால தான் சொன்னேன் சரியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு இருந்துட்டு எனக்கு உன்னோட கம்ஃபர்ட் தான் முக்கியம் சரியா, டேமா இங்கே பாரு, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், நான் ரொம்ப லவ் பண்ணுறேன் சரியா, நான் உனக்கு மேலே அளவு கடந்த அன்பு வச்சுருக்கேன், அதனால நான் உன்னை வந்து எனக்குள்ளேயே நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், உன்னை நான் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தான் உன்னை நான் தொடுவேன்னு நான் எனக்குள்ளேயே நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், அதனால நான் உன்னை கிம் டேயாங்கா இல்லை ஜியான் டேயாங்கா தான் தொடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவ்வளோதான். டேயாங்க் இது கேட்கும்போது அந்த வார்த்தையெல்லாம் கேட்கும்போது சிரிப்பு வந்தது. சிரிச்சிட்டே வந்துட்டு ஜங்குக்கு பார்த்தது இப்போ நீ என்னை இன்டெரக்டாக என்கிட்ட மேரேஜ் ப்ரப்போசல் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி கேட்க வேண்டிய ஜங்குக்கு இருந்துட்டு இருக்கலாம், ஆனால் என்கிட்ட இன்னும் ரிங் இல்லைப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே இருந்துட்டு அப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்க ஜங்குக்கு இருந்துட்டு பா இப்போவே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல டேயாங்க் சிரிக்கிறாங்க. டேயாங்க் சிரிச்சிட்டு எப்படி சிரிப்பு ஒரு நிமிஷம் அப்படி நின்று போயிடுதுன்னுட்டு ஜங்குக்கு பார்த்து ஒருவேளை நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க முடியாமல் போயிடுச்சுன்னா அப்படின்ற மாதிரி கேட்க நான் ஜங்குக்கோட சிரிப்பு அப்போ நின்றுது. அப்படி டேயாங்க பார்த்துட்டு டேமா விளையாட்டுக்கு இப்படி சொல்லாது சரியா, ப்ளீஸ் விளையாட்டுக்கு கூட நீ இப்படி சொல்லாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உனக்கு எதுவும் தெரியாது ஜங்குக், நான் வந்து ஃப்யூச்சர்லேருந்து வந்திருக்கேன், எனக்கு தான் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது நல்லா தெரியும், நான் அது மட்டும் கிடையாது, ஒரு சில விஷயத்தை நான் மாற்றிட்டேன், நான் மாற்றினதுனால இங்கே என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல ஜங்குக் அப்படின்ற மாதிரி சொல்ல நீ ஜங்குக்கு இருந்துட்டு மாற்றினியா என்னத்தை மாற்றினேன் அப்படின்ற மாதிரி கேட்க அங்கே வந்துட்டு அது இப்போ வேண்டாம், ஆனால் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு எனக்கே தெரியாது, நான் எனக்கு இந்த உலகத்தில் யார் என்ன எனக்கு ஒன்றுமே புரியல ஜங்குக், நீ தான் என்னோடய ஃபர்ஸ்ட் லவ்னா என்னென்னு எனக்கு புரிய வச்சதே நீ தான், உங்ககிட்ட எனக்கு கொடுக்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஜங்குக், அது மட்டும் கிடையாது, நீ தான் என்னை முழுசாக முதல்ல எடுத்துக்கிட்டு தான் இருக்கணும், நான் வேறு யார்கிட்டையும் எனக்கு கொடுக்க மாட்டேன், உனக்கு தான் நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், நீ தான் முதல்ல என்ன எடுத்துக்கணும், நீ மட்டும்தான் என்ன தொடணும், உனக்கு மட்டும்தான் அந்த உரிமை இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம டேயாங் சொல்ல ஜங்குக்கு கொஞ்சம் அழுகையே வந்துட்டு, ஏன்னா இந்த உலகத்தில் எத்தனையோ மனுஷங்க வந்து டேயாங் வந்து அவங்களும் சூஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ அவங்க தான் அவங்களோட ஃபர்ஸ்ட் லவ், அவங்க தான் ஃபஸ்ட்டு டேயாங்கை தொடணும் அப்படின்லாம் சூஸ் பண்ணியிருக்காங்களா, ஸோ அதை நினைக்கும் போது ஜங்குக்கு அழுகை வருது. ஜங்குக்கு வந்து இப்படி டேயாங் யோசிப்பாங்கன்னு யோசிச்சு பார்க்கல, ஸோ எது நடக்கிறதுக்கு முன்னாடியும் தன்னை முதல்ல ஜங்குக்கு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி யோசிப்பாங்கன்னு ஜங்குக்கு யோசிக்கல. ஸோ ஜங்குக்கு இது டேயாங்கை பார்த்துட்டு இங்கே பாருமா இங்கே பாரு நீ வந்து ஓகேன்னா பண்ணலாம், நீ கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணால் மட்டும்தான் சரியா அப்படின்ற மாதிரி சொல்ல வேண்டியது. டேயாங் வந்துட்டு கொஞ்சம் கையை விடுங்களேன் சார், ப்ளீஸ் கை விடுங்க, எஞ்சி போடா, என்னாச்சு எதுக்கு இப்போ எஞ்சி போ சொல்கிற, எஞ்சி போடா, அதுவும் உனக்கு எதுவும் வேண்டாம்ல, சார் தான் பெரிய உத்தம புத்திரராச்சே, போடா போ, விட்டுறான்னு தள்ளி போ, அது
வலிக்குது வேண்டாம்ல, அப்புறம் இதுக்கு முத்த கொடுக்குறேன், அப்புறம் இதுக்கு முத்த கொடுக்குறேன், கிட்ட வந்து நான் தொலைச்சி போடுவேன், நீ வராத போட போட அது சி 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 அப்படிலாம் சொல்லக்கூடாது, டிஎம் பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு சொல்கிறாங்க. நம்ம டயாங் இருந்துட்டு சரி யாருக்கு யார் பொண்டாட்டி என்னாச்சு என்னாச்சு ஒழுங்குற என்னாச்சு திடீர்னு வாயிலிருந்து காற்று தான் வருது. இல்லைன்னா அது கற்றுன்னு கத்திட்டு வந்தீங்களே மிஸ்ஸஸ் ஜியான் டயாங், இப்போ பேசுங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்கு கேட்க என்ன இருக்குன்னா ஜங்குக்கு வந்து பேசிகிட்டு இருக்கும்போதே ஷர்ட்டு கழட்டி தூக்கி வீசியிருப்பாங்க. ஸோ வந்துட்டு டயாங் வந்துட்டு ஆல்ரெடி ஷர்ட் இல்லாமல் ஜங்குக்கு பார்த்துருக்காங்க. பட் இந்த தடவை அவங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. முன்னாடி பார்த்ததை விட இப்போ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அது உங்களுக்குள்ள என்னவோ. ஸோ வந்து ஜங்குக்கு இருந்துட்டு அப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க. எனக்குள்ள ஒரு தூங்கிட்டு இருக்க மிருகத்தை தட்டி எழுப்பி விட்டுட்டு சொல்லும், வா இந்த வின்டருக்கு ஹாட்னஸ் என்னென்னு காமிப்போமா, ஸோ ஆரம்பிக்கலாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு வந்துட்டு எந்திரிச்சு போயிட்டு டயாங் படுத்திருக்காங்க இல்லையா. ஸோ டயாங்க்கு 2 பக்கமும் கால் போட்டு முட்டி போட்டு உட்காந்துடுறாங்க, அவங்க முன்னாடி உட்காந்துடுறாங்க. டயாங் இருந்துட்டு ஜங்குக்கு பார்க்குறாங்க, உன்னை ஜங்குக்கு இருந்துட்டு டயாங்கை பார்க்குறாங்க. ஜங்குக்கு வந்துட்டு ஆரம்பிக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்க நீ டயாங்க்கு வந்துட்டு அதெல்லாம் கொஞ்சம் கூட வந்துட்டு நான் குறைச்சவன் இல்லைடா அப்படின்ற மாதிரி டக்குன்னு இருந்துட்டு ஜங்குக்கோட பேண்ட் ஜிப்பை அன்சிப் பண்ணி விட்டுடுறாங்க. ஸோ அவங்களோட அங்கே பார்க்குறாங்க டயாங்கோட கண்ணெல்லாம் அப்படியே பெருசாகுது. ஸோ டயாங்க்கு வந்துட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அப்படி ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஏன்னா அது சைஸ் வந்து எக்ஸ்ட்ரா லார்ஜ். ஸோ வந்து பார்க்குறாங்க. உன்னை ஜங்குக்கு இருந்துட்டு இப்போ மனசை மாற்றிக்கிட்டிங்களா அப்படின்ற மாதிரி கேட்க டயாங் வந்துட்டு மாற்றிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஸோ அவங்க 2 பேருக்கு வந்துட்டு என்னென்ன ஆகணுமோ அதெல்லாம் கச்சி மச்சாலாம் ஆகுது. ஸோ வந்து உங்களோட இமேஜினேஷன் உங்களுக்கு எப்படி கேப்டன் ஜியோனையும் டயாங்கையும் வந்து இது பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்களோ இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ வந்துட்டு எனக்கு இந்த அன்கட்லாம் வராது, நான் முன்னாடி சொல்லிட்டேன் எனக்கு அன்கட் வராது. பட் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன்டா. ஓகே ஃபைன், இவ்வளோ நாளாக நம்ம அந்த ஸ்டோரி போட்டுட்ருக்கோம், ஸோ அன்கட் கொடுத்தா தான் ஒரு ஃபுல்லாக தெரியும் அப்படின்ற மாதிரி நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். நான் ட்ரை பண்ணாமலாம் இல்லை, எனக்கு இது பேச வரல, ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணுறேன், ஏன்னு எனக்கே தெரில. அது 2 வார்த்தை பேசணுன்னா கூட அப்படியே முடிய மாட்டேங்குது. சரியா மன்னிச்சிருங்க, அதனால் அந்த அன்கட் கொடுக்க முடியல. ஐம் சாரி. ஸோ வந்துட்டு இப்படி நம்ம ஸ்டோரிக்குள்ளே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ஜங்குக்கு வந்துட்டு டயாங்கோட செஸ்ஸில் வந்துட்டு அப்படியே டப்புன்னு விழுகிறாங்க. ஸோ 2 பேர்த்துக்கும் மூச்சு பயங்கரமாக வாங்குது, 2 பேர்த்தாலையும் மூச்சு கூட விட முடியல. ஸோ பயங்கரமாக இழுத்து மூச்சு வாங்கிட்டு இருக்காங்க. ஜங்குக்கு வந்துட்டு டயாங்கோட செஸ்ஸில் படுத்திருக்காங்க. டயாங்கு ஹர்ட் ஆகிடக்கூடாதுன்ற மாதிரி பார்த்து படுத்திருக்காங்க. ஸோ வந்துட்டு டயாங் வந்துட்டு அப்படியே மூச்சு வாங்கிட்டே இருக்காங்க. அப்போ மூச்சு வாங்கிட்டே வந்து டயாங் வந்து சொல்கிறாங்க, செம்மையாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீ கொஞ்சம் நேரம் ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு பாஸ் ஆகுது. டயாங்க்கு வந்து ஃபீல் ஆகுது, செஸ்ட்டில் வந்து கிஸ் பண்ணுறது வந்து ஃபீல் ஆகுது. டயாங் வந்து கண் அப்படி டக்குன்னு இறுக்கி மூடிக்கிறாங்க. உடனே ஜங்குக்கு இருந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக செஸ்ட்டில் கிஸ் பண்ணி அந்த கிஸ் வந்து அப்படியே அவங்க நெக்குக்கு போய் நெக்லேருந்து அப்படியே கொஞ்சமாக காதுக்கு போயிட்டு காதில் கிஸ் பண்ணிட்டு காது கிட்ட போயிட்டு ஜங்குக்கு வந்து இந்த அஸ்கி வாய்ஸில் சொல்லுவோம் தெரியுமா, ஸோ அந்த மாதிரி சொல்கிறாங்க, ரவுண்ட் 2 ரெடியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ ரவுண்ட் 2 ரவுண்ட் 3 அவங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ அப்படி போயிட்டே இருக்குது. அந்த ராத்திரி ரொம்ப ஹாட்டாக, வெளியில் வந்து கூலாக உள்ளே வந்துச்சு, வெளியில் வந்து கூலாக உள்ளே வந்து ஹாட்டாக அப்படியே போயிட்டுருக்கு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் மார்னிங் தான் காமிக்கிறோம். ஸோ இப்போ அடுத்த நாள் காலையில் இந்த சூரிய வெளிச்சம் வந்து அப்படியே சுருக்குன்னு மூஞ்சில் அடிக்குது ஜங்குக்கு. ஸோ வந்துட்டு எந்திரி அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி இருக்குது. அந்த சூரிய வெளிச்சம் மூஞ்சில் அடிக்கும்போது ஜங்குக்கு வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நம்ம அப்படி சொல்கிறது சன்ரைஸ் வந்து காலையில் மேலே பட்ட உடனே கண் அப்படியே பிளிங்க் ஆகும் தெரியுமா, திறந்து மூடுவது. ஸோ அந்த மாதிரி மூடிட்டு ஒரு வழியாக எந்திரிக்கிறாங்க. ஜங்குக்கு வந்து செம்ம இரிட்டேட்டிங்காக இருக்குது. ஸோ காலையில் எந்திரிக்கிறதுக்கு யாருக்கு தான் பிடிக்கும். ஸோ எனக்கு வந்து ட்ரைனிங்கும் கிடையாது, ஹாலிடே வீக்கெண்ட், ஸோ வந்துட்டு எங்கேயுமே போக வேண்டாம் அப்படின்னும் போது சீக்கிரமாக ஏன்டா எந்திரிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் அந்த ஒரு நிமிஷம் வந்து டக்குன்னு கண்ணை திறந்து பார்க்குறாங்க. பக்கத்தில் வந்து நம்ம டயாங் உலகத்துலேயே ரொம்ப ரொம்ப அழகான பர்சன், ஜங்குக்கு பார்த்ததுலேயே ரொம்ப ரொம்ப அழகான ஒரு மனுஷன் பக்கத்தில் படுத்திருக்காங்க. டயாங் வந்து நல்லா பீஸ்ஃபுல்லாக தூங்கிட்டுருக்காங்க. 2 பேர்த்தையும் வந்துட்டு ஒரு ஒயிட் கலர் பெட்ஷீட் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கு. ஸ்டில்
அவங்க 2 பேரும் நெக்டாக தான் இருக்காங்க, எந்த ட்ரெஸ்ஸும் போட்டுக்கல. ஸோ வந்துட்டு ஜெயாங் வந்துட்டு பக்கத்தில் படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ஜங்குக்கு அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. ஜங்குக்கு பொதுவாக இந்த காலையில் சீக்கிரமாக எந்திரிக்கிறதுலாம் பிடிக்காது. பட் வந்து இப்படி ஒரு சைட் வந்து காலைல எந்திரிச்சோடனே இப்படி ஒரு அழகான வியூ கிடைக்குன்னா யார் தான் எந்திரிக்க மாட்டாங்க. ஸோ ஜங்குக்கு வந்து டெய்லி இப்படி எந்திரிச்சாலும் ஓகே அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா நம்ம காலையில் எந்திரிக்கும் போது நமக்கு பிடிச்சவங்க, நம்ம மனசுக்கு பிடிச்சவங்க நம்ம பக்கத்தில் இருக்கும்போது அது ரொம்ப அழகான மார்னிங்காக தானே இருக்கும். ஸோ ஜங்குக்கு ஃபேஸில் வந்து அழகாக ஒரு ஸ்மெல் வருது, பெரிய ஸ்மெல், அது பன்னி ஸ்மெல் இருக்கும் தெரியுமா, அது வருது. ஸோ ஜங்குக்கு உடனே சிரிச்சிட்டே வந்துட்டு எப்படி படுத்தா டேங்கை நல்லா பார்க்க முடியுமோ அந்த பொசிஷனில் வந்து திரும்பி படுத்துக்கிறாங்க. படுத்துட்டு அப்படியே டேங்கை பார்க்குறாங்க. டேங் வந்து அழகாக பீஸ்ஃபுல்லாக தூங்கிட்டு இருக்காங்க. தூக்கத்தில் கூட மனுஷன் ரொம்ப அழகாக இருக்காப்புல. இந்த டேக்லைன் ஒன்றில் அழகே கண்டு பராமைப்படும் பேரழகு. ஸோ அந்த மாதிரி அவ்வளோ அழகாக இருக்காங்க. ஸோ அப்படி படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. ஜங்குக்கு அப்படியே பார்த்துட்டு அவங்களோட டேங்கோட ஃபேஸில் வந்துட்டு அவங்களோட முடியெல்லாம் வந்து விழுந்திருக்கு, நெத்தியில் ஃபுல்லாக விழுந்திருக்கு. ஜங்குக்கு வந்து அப்படியே மெதுவாக அந்த விரலை எடுத்துகிட்டு போய் அந்த முடியை எடுத்து அழகாக காதுக்கு பின்னாடி வச்சுட்டு அழகாக அவங்க கையாலேயே டேங்கோட தலையை வந்து அப்படி அந்த முடியை வந்து கோதி கொடுப்பாங்கல்ல, சீவி கொடுப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி கோதி கொடுத்துட்டு அப்படியே டேங்கி அப்படியே வச்சுக்கன்னு வாங்காமல் சிரிச்சிட்டே அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. நீ ஜங்குக்கு வந்து தூங்கிட்டு இருக்க டேங்கோட அப்படியே பேசுகிறாங்க, மெதுவாக பேசுகிறாங்க. டேங் வந்து எழுப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி மெதுவாக பேசுகிறாங்க. நீ எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா, யாரும் இப்படி ஒரு அழகாக பார்த்துருக்கவே மாட்டாங்க, அவ்வளோ அழகாக இருக்க, எனக்கு மட்டும்தான். அப்புறம் இந்த மார்னிங் எனக்கு நிஜமானவே ரொம்ப பிடிச்சிருக்கிட்டே. இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்கு நீ என் பக்கத்தில் படுத்துட்டு நான் எந்திரிச்சு காலையில் எழுந்திரிச்சோம் நீ ஃபேஸும் முகத்தை பார்க்குறதுக்கு நான் தவம் கிடக்கிறேன்ட்டே. எப்போ அந்த நாள் வரும்? நான் கூடிய சீக்கிரத்தில் ஒரு வீடு வாங்கிடுவேன், பெரிய வீடு, நமக்காக மட்டும் ஒரு வீடு. அங்கே நீ நம்ம அடாப்ட் பண்ணிக்கலாம், குழந்தைங்கள அடாப்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவங்கள நான் நல்லா பார்த்துப்பேன், உன்னையும் நான் நல்லா பார்த்துப்பேன். நம்ம சந்தோஷமாக அந்த வீட்டில் வாழ போகிறோம்ல. அந்த நாள் எனக்கு எப்போ வரும்னு இருக்குது, கூடிய சீக்கிரத்தில் வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு கடைசியாக வந்துட்டு அங்கே ஒரு தடவை பார்த்துட்டு அப்படியே பெட்டை விட்டு கீழே இறங்குறாங்க. ஸோ இறங்கி அவங்க கபோர்டுக்குள்ளே போயிட்டு ஒரு பொருள் எடுக்கிறாங்க. எடுத்து கையில் வச்சு பார்க்குறாங்க. வேறு ஒன்றும் கிடையாது, டேங்க்கு ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக ரிங்கை வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ அந்த ரிங்கை தான் பார்க்குறாங்க. ஸோ அந்த ரிங்கை பார்த்துட்டு ஒரு பெரிய ஸ்மைல் ஜங்குக்கோட ஃபேஸில். நான் எப்போ எந்திரிப்பேன்னு எனக்கு தெரியல, எந்திரிச்ச உடனே நான் ப்ரப்போஸ் பண்ண போகிறேன். இதுக்கப்புறமும் என்னால் வெயிட் பண்ண முடியாது, எனக்குன்னு எடுத்துக்க போகிறேன், உன்னை நான் எங்கேயும் விடுறதா இல்லை அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு யோசிச்சுட்டு அதை எடுத்து ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அவங்க ட்ரெஸ்ஸோட பேக்கெட்டுக்குள்ளே எடுத்து போட்டு டேங் எப்போ எந்திரிக்கிறானோ அப்போ ப்ரப்போஸ் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அப்படியே போய் குளிக்க போகிறாங்க. ஸோ குளிச்சுட்டு வெளியில் வராங்க. வெளியில் வந்து பார்த்தா டேங் வந்து பார்க்குறாங்க. டேங் வந்து இன்னும் தூங்கிட்டுருக்காங்க, இன்னும் எந்திரிக்கல. ஸோ ஜங்குக்கு வந்து டேங்கை பார்த்துட்டு ஒருவேளை நைட்டு கொஞ்சம் ஓவராக தான் போயிட்டோம் போலையே, ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறான் போலையே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஸோ பின்னாடி வந்து இந்த கழுத்தை பின்னாடி வந்து சொரிஞ்சிட்டே எப்படி தேய்ச்சிட்டே பேசுவாங்க தெரியுமா, நர்வஸில் ஒரு மாதிரி வெக்கப்பட்டுட்டே அந்த மாதிரி பேசுகிறாங்க. சரி பரவாயில்ல, நல்லா தூங்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கிச்சன் போகிறாங்க. கிச்சன் போயிட்டு டேங்காக பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுறாங்க. பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணிட்டு கொண்டு வந்து டேபிளில் வச்சுட்டு சரி டேங்கை எழுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ அதுக்குள்ளே வந்துட்டு யாரோ வீட்டு கதவு தட்ட சத்தம் கேட்குது. ஜங்குக்கு வந்துட்டு ஒரு 5 minutes போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா 5 பேர் நிற்கிறாங்க. 5 பேர் வந்து அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் நிற்கிறாங்க. ஸோ ஜங்குக்கு வந்து பார்த்தாலே தெரியுது, அவங்க முன்ன பின்ன பார்த்ததில்ல, பட் அமெரிக்கன்ஸ்ன்னு மட்டும் நல்லா தெரியுது, அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் அப்படின்றது மட்டும் தெரியுது. ஜங்குக்கு வந்துட்டு யோசிக்கிறாங்க, லீவு நாளில் இதுக்கு என் வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு சொல்லுங்கள் என்ன வேணும் அப்படின்ற மாதிரி அந்த ஃபார்மல் டோன் இருக்கும்ல, அவங்க கேப்டன் டோன், ஸோ அதே மாதிரி பேசுகிறாங்க. உடனே அவங்க வந்துட்டு முதல்ல ஹாப்பி நியூ இயர் கேப்டன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ஜங்குக்கு வந்துட்டு ஹாப்பி நியூ இயர் அப்படின்ற மாதிரி கிரேட் அப்படின்ற மாதிரி மறுபடியும் திரும்ப விஷ் பண்ணுறாங்க. ஸோ அப்புறம் வந்துட்டு அங்கே அதில் வந்திருக்க ஒரு சோல்ஜர் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. நாங்கள் வந்ததுக்கான காரணம் வந்துட்டு உங்களுக்கு எதிராக அரெஸ்ட் வாரண்ட் இருக்குது, நீங்கள் இப்போவே போலீஸ் ஸ்டேஷன் வரணும், இந்தாங்க அரெஸ்ட் வாரண்ட் அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் உங்கள் வீட்டை சோதனை செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ஜங்குக்கு வந்துட்டு அரெஸ்ட் பண்ணுற அந்த இது இருக்கும் இல்லையா, ஸோ அரெஸ்ட் வாரண்ட்டை எடுத்து படித்து பார்த்துட்டு சரி வாங்க சர்ச் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி தள்ளுறாங்க. பட் ஜங்குக்கு குழுக்குள்ளே வந்து நர்வஸாக இருக்குது, ஸோ என்ன எடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி
மாதிரி இருக்குது. ஸோ வந்து ஜங்குக்கோட ஈச் அண்ட் எவ்ரி கார்னர் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா இடத்தையும் வந்து சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ ஜங்குக்கு வந்துட்டு உள்ளுக்குள்ளே வந்துட்டு சரி எதுவும் நடக்காது பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஸோ வந்துட்டு அப்போ அதில் இருக்கக்கூடிய ஒரு சோல்ஜர் வந்து கரெக்டாக போயிட்டு பெட்ரூம் கதை ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ பெட்ரூம் கதை ஓப்பன் பண்ண உடனே ஜங்குக்கு வந்துட்டு ஒரு நிமிஷம் பதட்டம் ஆகிடுது. ஏன்னா உள்ள டேயாங் இருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது இவங்க ஓப்பன் பண்ணும்போது பயமாயிடுது. ஜங்குக்கு இருந்துட்டு அங்கேயே நில்லுங்க, அந்த பெட்ரூம்குள்ளே மட்டும் போக வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே எல்லோரும் திரும்பி பார்க்குறாங்க. ஏன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ லைட்டை எட்டி பார்க்குறாங்க. உள்ளே வந்து யாரோ ஒருத்தவங்க படுத்திருக்காங்கன்றது மட்டும் தெரியுது. ஆனால் பிளாங்கெட் ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு. ஸோ வந்துட்டு அந்த சோல்ஜர் இருந்துட்டு கேட்குறாங்க, யார் இது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. யார் இது உள்ளே இருக்கிறது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அது உள்ளே என் பொண்டாட்டி என் ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு அப்படியே வந்துட்டு எட்டி மட்டும் பார்க்குறாங்க. ஸோ ஃபேஸ் யாருன்னு தெரில, ஆனால் யாரோ இருக்காங்க அப்படின்றது மட்டும் தெரியுது. ஜங்குக்கு இருந்துட்டு மேற்கொண்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பாருங்கள், என் ஒய்ஃப் உள்ளே இருக்காங்க, நீங்கள் உள்ளே போனீங்கன்னா நல்லா இருக்காது பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியே அவர் இருந்துட்டு உள்ளே போகல. அவருக்கு வந்து என்னதான் வந்து உள்ளுக்குள்ளே என்னமோ இருக்குது அப்படின்னு தோணினாலும் உள்ளே போக முடியாது. ஏன்னா வந்துட்டு அவர் பொண்ணுன்னு நினச்சிக்கிட்டாரு. ஸோ பொண்ணு உள்ளே படுத்திருக்கா, அதுவும் நேக்டாக படுத்திருக்கா அப்படிங்கும்போது அதுக்குள்ளே போய் சர்ச் பண்ணி பார்த்தாங்கன்னா என்ன ஆகும், தெரிஞ்சால் என்ன பேசுவாங்க. அதனால் அவர் உள்ளே போகல, கதவை அடிச்சுட்டு வெளியில் வந்துடுறாரு. ஜங்குக்கு வந்துட்டு அப்பாடா அப்படின்ற மாதிரி இப்போ தான் மூச்சு வருது. ஸோ வந்துட்டு மற்ற எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்குறாங்க. சுற்றி பார்த்துட்டு ஆல் கிளியர் அப்படின்ற மாதிரி இன்னொரு சோல்ஜர் வந்து இந்த ஹெட் கிட்ட வந்து சொல்கிறாங்க. அவங்க சர்ச் பண்ண வந்ததில் ஹெட் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்க கிட்ட வந்து சொல்கிறாங்க. உடனே அவர் வந்துட்டு ஓகே கேப்டன், சர்ச் முடிஞ்சிருச்சு, வாங்க போலீஸ் ஸ்டேஷன் போகலாமா, கிளம்பலாமா அப்படின்ற மாதிரி கேட்க, நான் வரேன் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி என் ஒய்ஃபுக்கு மட்டும் ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பெட்ரூம்குள்ளே போகிறாங்க. ஸோ வந்துட்டு இவங்க பின்னாடி போகலை. எப்படி இருந்தாலும் ஜங்குக்கு தப்பிச்சு போக மாட்டார். அப்படி போனார்னா அவங்க ஒய்ஃபுக்கு தான் பிரச்சனைன்றது அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் வந்துட்டு யாரும் எதுவும் உள்ளே போகல. ஜங்குக்கு மட்டும் உள்ளே போயிட்டு ஒரு குட்டி பேப்பர் எடுத்து டேங்க்கு வந்து ஒரு நோட் எழுதி வச்சுட்டு, அதுக்கப்புறம் ட்ரெஸ் இந்த கோட் இருக்குல்ல, ஸோ அதை எடுத்து போட்டுட்டு அப்படி வெளியில் வராங்க. ஸோ கடைசியாக ஒரு தடவை கடைசியாக திரும்பி பார்த்துட்டு வெளியில் வராங்க. ஸோ கையில் வந்து செயின் போட்டு தானே அந்த கஃப் போட்டு அரெஸ்ட் பண்ணுவாங்கள்ல, ஸோ வந்து அந்த இது போட்டு அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க ஜங்குக்கா போலீஸ் ஸ்டேஷனுக்கு. பட் இங்கே தான் ஒரு ட்விஸ்ட், அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகல, ஜங்குக்கா வேறு எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறாங்க. இது வந்து மறுபடியும் ஞாபகப்படுத்திக்கிறேன், இது டிசம்பர் நியூ இயர் அன்னைக்கு, ஓகேவா? டிசம்பர் முடிஞ்சு ஜான் பிறந்துச்சு. இது நியூ இயர் அன்னைக்கு ஜங்குக்காவோட டெத் நடக்க வேண்டிய அந்த நாள். ஸோ வந்து போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படிங்கிறத வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஆக்சுவலாக எனக்கு இப்போ வந்து ஒரு கமெண்ட் ஒன்று ஞாபகம் வருது, போன வீடியோ ஒரு கமெண்ட் ஞாபகம் வருது. நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, ஆத்தர் வந்து ரொம்ப மோசம், 5 நிமிஷம் கூட சிரிக்க விட மாட்டாங்க, எதாவது ட்விஸ்ட் வச்சுட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். இதுக்கு கமெண்ட்டில் வந்து எனக்கு என்ன கமெண்ட் வந்துச்சுன்னா, நீங்கள் தான் வந்து அதை விட மோசம், முடிக்கும் போதெல்லாம் வந்து இது ட்விஸ்ட் வச்சு முடிக்கிறீங்க, யோசிச்சு சேர்த்து குழம்பிடுவோம் போல் அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு எனக்கு. இப்போ அதுதான் ஞாபகம் வருது. ஆக்சுவலாக ட்விஸ்ட் இல்லாமல் முடிச்சா எப்படி இருக்கும், அப்போ தான் நீங்கள் அடுத்த வீடியோக்காக ஈகராக வெயிட் பண்ணுவீங்க. அதனால தான் இந்த சைக்கோ மாதிரி தான் பண்ணுவேன். நினச்சா வந்து ட்விஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீடியோ முடிக்கலாம், ஆனால் பண்ண மாட்டேன், ட்விஸ்ட்டோடு தான் முடிப்பேன். ஐம் சாரி. ஓகே ஃபைன், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இவ்வளோ நாள் வெயிட் பண்ண வச்சதுக்கு இது ஒர்த்தான வீடியோவாக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றது பார்க்கலாம். ஃபைனலி கிளைமேக்ஸ் நோக்கி போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட ஸ்டோரி முடிச்சாச்சு, இன்னும் கொஞ்சம் தான் பாக்கி இருக்குது. மேபி ஒரு 20-30 பேஜ் அவ்வளோதான் பாக்கி இருக்குது. முக்கால்வாசி முடிச்சிட்டோம். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து காலையில் இன்ஸ்டாவில் என்ன ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். ஸோ நான் வந்துட்டு இது ஒரு குட்டி ட்ரெயிலர் மாதிரி இன்றைக்கான வீடியோ வந்து ஒரு குட்டி ட்ரெயிலர் மாதிரி ஸ்டோரி போட்டிருந்தேன். நீங்கள் என்ன இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் வந்து கீழே வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுக்குறேன். ஸோ நிறைய பேர் வந்து நான் வீடியோ போடாதப்போல் இன்ஸ்டாகிராமில் வந்து கேட்டிருந்தாங்க. நிறைய பேர் வந்து டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க, ஏன் வீடியோ போடல அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக நான் சொன்ன மாதிரி தான், ஃபோன் டிஸ்பிளே போச்சு, என்னால் வீடியோ போட முடியல. ஸோ அதுதான் முக்கியமான காரணம். அதோட நேற்று நான் வீடியோ போட்டிருக்கலாம், பட் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு, அதனால் என்னால் போட முடியல. இந்த இன்றைக்கி நான் வீடியோ போடுறேன். ஓகே ஃபைன், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ ஃபார் ஹியரிங் மை வாய்ஸ். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம், நாளைக்கே பார்ப்போம். கண்டிப்பாக கவலைப்படாதீங்க, நாளைக்கு கண்டிப்பாக போட்டுருவேன். இவ்வளோ பெரிய ட்விஸ்ட்டை வச்சுட்டு அப்புறம் முடிக்காமல் எப்படி, கண்டிப்பாக நாளைக்கு ட்விஸ்ட்டை முடிச்சுட்டலாம். ஓகே ஃபைன், தேங்க்யூ ஃபார் ஹியரிங் மை வாய்ஸ். திரும்ப சொல்கிறேன், பை. வளரன்னு எனக்கே தெரியுது. பை.